நீங்க என்ன பிடிச்சா என்னென்ன கேள்வி கேட்பீங்களோ அந்த கேள்வியை நீங்க கேட்காமலேயே பதில் சொல்றேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கொலைகாரன் நான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பணமும் நான் கொலை பண்ணதான். இன்னைக்கு உங்க பார்வைக்கு முன்னாடி நான் கொலைகாரன், இந்த உலக பார்வைக்கு முன்னாடி நான் கொலைகாரன். ஆனா உண்மை கண் விழிச்சா அந்த நீதி கொலைகாரன், அந்த நேர்மை கொலைகாரன், அந்த ஆண்டவ கொலைகாரன். நான் கொலைகாரன் இல்லையா? எங்க அம்மா என்ன மடியில ஏந்தி வச்சு இன்னா செய்தாரை பொறுத்தால் அவர் நான் நன்மையும் செய்து விட்டேன் அப்படின்னு அந்த கழுவை சொல்லிட்டு போனதா எனக்கு சாப்பாட்டோட ஊட்டி வளர்த்தா. எங்க அப்பா என்ன தோல்ல தூக்கி வச்சு மனுஷனா பிறந்தது மத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக மகனே, மரணத்துல கூட யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தார். அப்படிப்பட்ட நேர்மையான குடும்பத்துல பிறந்தவனா. அப்படிப்பட்டவன் ஏன் கொலை பண்ணன்னு கேக்குறீங்களா? கொலை பண்ண என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க. வலி தாங்க முடியாம கொலை பண்ண. என் பேரு தேவா. நாகர்கோயில்ல வட்டங்கிற சின்ன ஊர்ல பிறந்தேன். எங்க அப்பா பேர் விஸ்வநாதன். எனக்கு ஒரு தம்பி பேரு சந்திரு. நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி வெறி பிடிச்ச டிஎஸ்பி ராஜன் தம்பி குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறேன் ஒரு பொண்ணை பார்த்தேன். கஸ்தூரி, அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். அவளும் என்ன உயிருக்கு உயிரா விரும்பினா. நாங்க ரெண்டு பேரும் தனிமையில் அடிக்கடி சந்திக்கிறது இந்த வீடு தான். அப்ப இந்த வீடு கதவு போடாம இருந்தது. எங்களோட காதல் கஸ்தூரியோட அண்ணனுக்கு தெரிய வந்தது. ஏய் கிளம்ப. உனக்கு தங்கச்சி இருக்காளா? ஏய் கேக்குறாங்கல்ல. ஏய் அண்ணா எப்படி மறைக்கிற மாதிரி மௌன பொலி போட்டுருவேன். ஏய் இருக்காளான்னு கேட்டேன். இருக்கான்னு வச்சுக்க. நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு போக்கிரி, நான் ஒரு அசிங்கம் பிடிச்ச அனாதை பைய. உன் தங்கச்சி மனச மாத்தி நான் இழுத்துட்டு போறேன்னு வச்சுக்க. நீ விட்டுருவியா? அதேதான், விடமாட்டேன். நீ விட்டு ஏறுகிற வண்டியில கபார். இதுக்கு மேலே நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதா இருந்தா உங்க ரெண்டு பேர்த்தோட விதியும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஜாதி என்ன காதலிக்க கூடாதுன்னு சொல்லி என் கஸ்தூரி எவ்வளவோ சித்திரவதை பண்ணான். அவளோட அண்ணன் ராஜகோபால் என் கஸ்தூரி எனக்காக எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வாழ்ந்தா என்னோடதான் வாழ்வேன்னு ஒரே வார்த்தையில நின்னு. ஒரு நாள் நான் அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவசரம் வந்துட்டேன். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கஸ்தூரியோட அண்ணன் 4 ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து தங்கச்சியும் கூட பார்க்காம என் கஸ்தூரிய கதற சாவடிச்சானுங்க. காதலு கத்திரிக்காய் மண்ணாங்கட்டி மட்டை குடும்ப கௌரவத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு பேராடி காதலு. ஜாதி இல்லைன்னு சொல்லி புரட்சியா படைக்க போற அறிவு கட்ட ஜென்மமே. பகுத்தறிவை வளர்க்கிற பள்ளிக்கூடமே சேர்க்கும் போது ஜாதி தாண்டி கேக்குது. அறிவுக்கு அஸ்திவாரமே ஜாதி பார்க்கும் போது நான் பார்க்கறதுல தப்பே இல்லடி. எங்க பார், எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. எது எப்படி இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்கணும். எப்படியும் இருக்கலாம் நினைச்சா அதோட முடிவு எப்படியோ தான் இருக்கும். நீ என்னோட தங்கச்சி, என்ன மாதிரி தான் இருக்கணும். பிடிக்கலன்னு சொல்லு, அவனை பிடிக்கலன்னு சொல்லு.
கஸ்தூரி வேண்டாம். உன்னோட மௌனம் என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. பேசுடி பேசுடி பேசுடி, வாய திறந்து பேசுடி. பேசு. இதுதாண்டி என் முடிவு. அண்ணா உயிர் இருக்குண்ணா. சத்தம் கேட்டு ஓடி வந்த கஸ்தூரியோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நின்னுகிட்டு இருந்தான். ஓரமா ஒதுங்கி எட்டி பார்த்தேன். என் கஸ்தூரி கண்ணு மூடிட்டான்னு தெரிஞ்சது. அதே மாதிரி என்னையும் சாவடிச்சு அவளோட அனுப்புங்கடான்னு சொல்லலாம்னு நினைச்சேன். திடீர்னு என் மனசுக்கு என்னவோ பட்டுது. வாழணும்னு நினைச்ச எங்களை வாழ விடாம தடுத்து இவங்க மட்டும் எப்படி வாழலாம்? விடக்கூடாது, விடவே கூடாது. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் கஸ்தூரிய 5 பேருமா தூக்கிட்டு போய் கூவத்துல போட்டானுங்கய்யா. இறக்கமே இல்லாத இந்த மனுஷ மத்தியில ஓடுற அந்த கூவத்துக்கு இறக்கம் இருந்தது. என் கஸ்தூரியை இழுத்துட்டு போகாம ஏன் கண்ணில் காட்டுறதுக்காக ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தது. பார்த்த சாக்கடை தண்ணி மேலேயே கஸ்தூரி கடைசி தூக்கம் தூங்கிட்டு இருந்தா. வாய் திறக்கும் போதெல்லாம் உலகமே எனக்கு நீதான் சொன்ன என் கஸ்தூரியோட வாய் அன்னைக்கு மூடியே இருந்தது. போடி, செத்து தொலைச்சு போ. எத்தனை வாடி சொன்ன, எத்தனை வாடி சொன்ன, எத்தனை வாடி சொன்ன? ஓ அண்ணன் உன்னை கொண்டுட்டு வா, என் கூட வந்துருன்னு கேட்டியா நீ? என்ன சொன்ன? என் அண்ணன் கல்யாணம் பண்ணி வைப்பா, அப்ப கல்யாணம் பண்ணிப்பான், கருமாறி பண்ணி வச்சுட்டான். ஓமா ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் உன்கிட்ட கோவப்பட்டல, நீ என்கிட்ட கோவப்படல. பேச மாட்டியா? செல்லோ செல்லோ, என்னை விட்டு போறியா? கடைசி வரைக்கும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னல, இப்ப ஏன்டா என்னை விட்டு பிரிஞ்ச? எப்படா வந்து என்ன பாப்ப? எப்படா வந்து என்ன பாப்ப? எப்படா வந்து என்ன பாப்ப? எப்படா வந்து என்ன பாப்ப? ஐயோ தெய்வமே, நானும் இவ்வளவு நேசிச்சது தப்பா? நானும் இவ்வளவு வாழணும்னு நினைச்சது தப்பா?